ஸ்னேகா தன்னுடைய திருமண நாளை கற்பனையில் எண்ணிக்கொண்டு வாழ்ந்த ஒரு பெண். ஆனால் அந்த மகிழ்ச்சிக்குள் ஒரு இருள் நுழைந்தது. அவள் ஆசையோடு சேர்த்து வைத்திருந்த தங்க நகைகள் ஒரு காலை திடீரென்று காணாமல் போனது. அவளது இதயம் நடுக்கத்துடன் நின்றது. யார் எடுத்தாங்க, ஏன் எடுத்தாங்க என்ற கேள்விகள் அவளை குலுக்கியது. அதே வீட்டிலிருந்த அக்காள் மகன் விவேக் ஸ்னேகாவை அமைதிப்படுத்த முயன்றான். ஆனால் ஸ்னேகாவுக்குள் நம்பிக்கையும் பயமும் கலந்த போராட்டம். அவள் நினைவுகளை தேடத் தொடங்கினாள். கதவை பூட்டியது, யாராவது உள்ளே வந்தார்களா? அவளது மனசு 1000 சிந்தனைகளில் மூழ்கியது. சில நிமிடங்களில் வீட்டின் ஒவ்வொரு மூலையும் சோதனைக்கு உட்பட்டது. ஒவ்வொரு அலமாரியும் ஒவ்வொரு பெட்டியும் திறந்து பார்க்கப்பட்டது. ஆனால் தங்கம் எங்குமில்லை. ஸ்னேகாவின் கண்களில் நம்பிக்கை மெல்ல சரிந்து கொண்டே போனது. அந்த சமயம் ஒரு சிறிய சத்தம் மட்டும். படுக்கையின் கீழே ஒரு வெள்ளை மூட்டை. அந்த மூட்டையை திறந்தபோது ஸ்னேகா நிம்மதியாக மூச்சுவிட்டாள். அவள் தங்கம் சற்றும் களையாமல் அப்படியே கிடந்தது. பயம் தேவையில்லாதது. ஆனால் உணர்ந்த பாடம் ஒன்று. சில நேரங்களில் உண்மையான திருடன் நம்முடைய பயமே.